பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களோட சொல்லுகிற காரியம், யூ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். ஆமென். எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரெஸ்டோர் பண்ண போறீங்க. ஆமென். ஐயோ, நான் எழுந்துட்டேனே, நான் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டு இருக்கீங்களா? இந்த 10 மாதம் எப்படியோ போயிட்டு அநேக காரியங்களை இழந்துட்டேன், வாழ்க்கையில அநேக துயரங்கள், அநேக துன்பங்கள் என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யூ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். ஆண்டவர் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இதே அதிகாரத்திலே 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 பார்க்கும்போது, தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமார்த்திகளும் மித்தம் மனக்லேசின் மனதிலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அமலேக்கியர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இந்த சிக்லாக்ல இருக்கிற தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும், அங்க இருக்கிற ஜனங்களுடைய குடும்பத்தையும் அக்கினியால சுட்டெரித்து அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் சிறை கொண்டு சென்று விடுகிறார்கள். அந்த தருணத்துல இங்க பார்க்கும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த 1 சாமுவேல் 30:6 வாசிக்கும் போது, அவன் ரொம்ப நொறுக்கப்பட்டான் என்று நம்ம வாசிக்கலாம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஜனங்கள் தாவீதின் மீது கல்லெறிய வேண்டும் என்று தன் மனதிலே சொல்லி கொண்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு ஒரு துக்கம். ஆனா தாவீது பாருங்க, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தது மட்டும் இல்ல, ஆண்டவர்ட்ட விசாரிக்கிறான். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். ஹல்லேலூயா. தன் 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும், அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய குமார்த்திகள் மனைவிகளை எல்லாம் சிறையாக்கி கொண்டு போயிடுறாங்க. நகரம் சுட்டெரிக்கப்பட்டது. ரொம்ப நொறுக்கப்படுகிறான், ரொம்ப கஷ்டப்படுகிறான். ஆனாலும் ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தாவீது என்ன செய்தான் என்றால், 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தார் என்றால், திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. நாமளும் அநேக காரியங்களை இன்னைக்கு இழந்திருப்போம். அநேக விஷயங்களை நாமளும் என்ன பண்ணிருப்போம்னா, இழந்து என்னடா செய்வது என்று தெரியாம இருப்போம். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படுகிறோமா, திடன்படுகிறோமா? ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் இழந்தார். ஹல்லேலூயா. அந்த மேல வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, அவர்கள் பெலன் இல்லாத போக மட்டும் அழுதார்கள் என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். எல்லாரும் அழுது 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 அவங்களுக்கு பெலனே இல்லாம போயிருச்சான். அந்த சமயத்துலதான் தாவீது என்ன பண்ணுகிறாருன்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 சொல்லுகிறது, தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலைமையாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனுக்குள்ளே, நம்முடைய கர்த்தருக்குள்ளே திடன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாவீது அழுது அவனுக்கு பெலன் இல்லாத கொள்ளும் மட்டும் அவர்கள் எல்லாரும் அழுதார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பெலன் இல்லாமல் கொள்ளும் மட்டும் அழுதுட்டீங்களா அவங்க வாழ்க்கையில? ஐயோ, இதுக்கு மேல எனக்கு பெலனே இல்லை, அந்த சூழ்நிலைமை இருக்கீங்களா? ஆமென். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, கர்த்தருக்குள்ளே உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் திடப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாருன்னா, கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கும் போது அவரு எப்படியெல்லாம் திடப்படுத்துகிறார் என்று நம்ம வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் பவுலுக்கு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்.
பலவீனத்தில என் பலன் உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற. உன் பலவீனத்தில என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். சோர்ந்து போகிற ஒரு நிலைமையா, சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சத்துவத்தை கொடுக்கிறார். அதே ஏசாயா 40 அதிகாரம் 31 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அழுத்தி எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் காத்திருக்கும் போது, ஆமென், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அது மட்டுமில்ல, நாம கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. பாருங்க, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினார். ஆமென். எல்லா இழந்த ஒரு சூழ்நிலைமையில கூட கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்துகிறார். ஆமென். எல்லாவற்றும் இழந்த ஒரு சூழ்நிலைமையாக நீங்களும் நானும் காணப்பட்டாலும், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆமென், நம்ம கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தன்னை திடப்படுத்தினான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த 8 சொல்கிறது, 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். தாவீது கர்த்தரை நோக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஃபர்ஸ்ட் அவரை பலப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது காரியம், உங்களையும் என்னையும் ஆண்டவருக்குள்ள திடப்படுத்த வேண்டும். ஆமென். திடப்படுத்திட்டு தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று. ஆமென். அந்த இடத்துல மட்டும் இல்ல, தாவீது அநேக இடத்துல கர்த்தர்கிட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் என்று. சங்கீதம் 34 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். நான் கர்த்தரை தேடினேன் என்கிறாரு. ஆமென். அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 அதிகாரம் 6 சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலில் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 2 சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கெகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது கேட்கிறார் 1 சாமுவேல் 23:2, அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு டைம் தாவீது என்ன பண்ணுகிறார்? விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். தாவீது என்ன பண்ணுகிறாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் சொல்றாரு, விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். முதலாவது தாவீது செய்த ஒரு காரியம், தன்னை ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு இந்த நவம்பர் மாதத்திலயும் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிற காரியம், நீங்க பலப்படுங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையிலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய அபிஷேகத்திலே பலப்படுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னீங்களே என்று சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்யலாம்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் பலப்படலாம். பலப்பட்டது மட்டுமல்ல, தாவீது என்ன செய்தான்? கர்த்தரிடத்துல விசாரித்தான். ஆமென். அதே போல கர்த்தரிடத்துல விசாரிங்க. ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? தாவீது பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தரை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் தேவனுக்குள்ள பலப்படும் போது, கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது, எதை இழந்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இந்த நவம்பர் மாதத்துல this is the month of restoration, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். ரைசன்ஷன் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. You will restore everything. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மந்த் ஆஃப் ரெஸ்டரேஷன் என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. 1 சாமுவேல் 30:8 போட்டிருக்கிறது போல சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றது போல அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள பலப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்ககிட்ட விசாரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எதை இழந்தாலும் ஆண்டவரே let them restore it. ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே the month of restoration, நவம்பர் the month of restoration என்று சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். we proclaim it. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.